கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் 6 வசனம் 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற சூழ்நிலைகளினால், போராட்டத்தினால் யாரிடம் நான் போவேன்? மனிதர்களை நம்பி ஏமாந்து விட்டேனே, எனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி எல்லா தெய்வங்களையும் வணங்கியும் ஒரு பயனும் இல்லை என்ற கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? யோவான் 6:68 ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சீமோன் பேதுரு சொல்கிறார். மனிதனிடத்தில் போவதினாலோ அல்லது விக்கிரகங்களின் முன்பு போய் நிற்பதினாலோ நமக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. ஏனெனில் அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்காது, கண் இருந்தும் காணாது, மூக்கிருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது என்று சங்கீதம் 136 16 17 வசனங்களில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவனோ ஜீவனுள்ளவர். நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராய் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஏனெனில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருப்பதினால் அவர் மாம்சமும் இரத்தமுமாய் இந்த உலகத்தில் வந்து நாம் படுகின்ற பாடுகளை அல்ல, அதை காட்டிலும் மிக அதிகமாக பாடுகள் பட்டு நமக்காக எல்லாவற்றையும் சகித்து நமக்காக ஜீவனையே தந்தார். ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியும். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்வதற்கான வழியை அவரால் உண்டாக்க முடியும். ஒருவேளை நாம் அனுபவிக்கின்ற பிரச்சனை நமக்கு மிகவும் பெரிதாக காணப்படலாம். இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்க போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆகவே நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை நம்மை அமிழ்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் மனிதனை நம்பி மனித ஆலோசனையை கேட்டு நாம் செல்வோமானால் நமக்கு ஏமாற்றம் உண்டாகுமே தவிர ஒரு நன்மை உண்டாகாது. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே மனிதனையே நம்பி இருக்காமல் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வோம். கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய ஆலோசனை கேட்டு வாழும் போது நிச்சயமாக சோதனையிலிருந்து நாம் ஜெயம் பெற முடியும். அவர் ஆலோசனையின்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்தியமாய் அவரோடு கூட வாழத்தக்கதாக ஆலோசனைகளை அவர் தந்து நாம் பரிசுத்தமாய் வாழ அவர் உதவி செய்வார். நித்திய ஜீவ வார்த்தைகளால் அவர் நம்மை திருப்தியாக்கி நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். ஆகவே அவரை நம்பி அவர் வார்த்தைகளை கேட்டு ஜீவிப்போம். அவர் நமக்கு சமாதானமுள்ள வாழ்வை தருவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மட்டுமே உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே செலுத்தி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ, உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் தேற்றி விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.